அனைவருக்கும் வணக்கம். நாம் குரூப் 2 எக்ஸாமுக்காக ஆப்டிடியூடில் இருக்கிற டாபிக்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், தமிழில் சுருக்குக அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், சிம்பிளிஃபை அதாவது சுருக்குகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரூல் இருக்கும். வி போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏற்கனவே நாம் பேசிக் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக கொஸ்டினாக சால்வ் பண்ண போகிறேன். ஸோ பேசிக் கிளாஸ் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸ் பார்த்துருங்க, அப்போ தான் புரியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணோன்னா அதாவது விருணாகுளம் இல்லைனா பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. கோடு கொடுத்துட்டு கோடு கீழே நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த விங்கிறது நமக்கு வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா பினா ப்ராக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ப்ராக்கெட்ஸ் இருக்கும். இந்த ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைப். இந்த 3 விதமான ப்ராக்கெட்ஸ் இருக்குது. இதில் நம்ம எப்போதுமே கொஷின் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை சால்வ் பண்ணணும், அடுத்து இதுக்குள்ளே உள்ளதை சால்வ் பண்ணணும், அடுத்து இதுக்குள்ளே உள்ளதை சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 + 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனை தான் எடுத்துக்கணும். ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்கு அடுத்து ஆஃப் வரும், அடுத்தது டிவிஷன் வரும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். அப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா 1 + 1/2 அப்படின்னு எழுதலாமா? ரைட்டா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3/2ன்னு வருமா? 1 2 2 + 1 3, அப்போ 3/2 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, அதாவது 1 + 1/2ங்கிறது நம்ம ஸ்ட்ரைட்டாக 3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ அப்போ கொஷினை பாருங்கள். 1/, ஓப்பன் ப்ராக்கெட், 1 + 1/, இந்த ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது, 1 + 1/. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளது தான் 3/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? 3/2 க்ளோஸ் ப்ராக்கெட் +1 அப்படின்னு இருக்குது. ரைட் தானே? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ப்ராக்கெட் கூட எது அடுத்து பெருக்கல்லையோ இல்லை வகுத்தல்லையோ எது இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் கூட 1ங்கிற நம்பர் பெருக்கல்ல இருக்குது. இப்போ 1 கூட நம்ம இதை பெருக்கணும்னா திரும்பி 3/2 தான் நமக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி எழுதலாம்னா 1/1 + 1/1 + 1/3/2 அப்படின்னு எழுதலாமா? ரைட் தானே? ஏன்னா இந்த 1 இதோட பெருக்கணும்னா நமக்கு திரும்ப 3/2 தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக 3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3/2 கூட இந்த 1 வகுத்தல்ல இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து சால்வ் பண்ண போகிறோம். 1/1 + 1/. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து அந்த அளவுக்கு வராது, அதனால தான் என்னால் மெயின்ஸ் எக்ஸாம் இது வரைக்கும் கிளியர் பண்ண முடியலை. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. +1. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது வகுத்தலில் இருக்குது. ஸோ வகுத்தலில் இருக்கிறத பெருக்கல்ல எழுதணுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி தலைகீழாக எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 1/1 + 1/1 1 × 2/3 2/3 தான் வரும். ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாக நாம் 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம் +1. சரியா? ஸோ இதை அடுத்து நாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1 + 1/, 1 3 3 2 5. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னா 5/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், எழுத்து புரியலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே கவனிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 1/1 + 1 அப்படியே வச்சுப்போம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெருக்கலாக எழுத போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா தலைகீழியாக எழுதிக்கலாம். 3/5 அப்படின்னு தலைகீழியாக எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு +1 போட்டுப்போம். ஸோ அடுத்து இந்த பக்கம் வந்துடுங்க. 1 அப்படியே இருக்கட்டும். 1/1 + 1 × 3/5 3/5 தான் வரும். ஸோ 3/5 அப்படியே இருக்கட்டும் +1. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 4 5 5 5 3 என்ன வரும், 8 வந்துடும். ரைட்டா?
1 டிவைடட் பை 1 5 5 3 8 ரைட்டு 8/5 அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வகுத்தல் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வகுத்தலை தான் எடுத்துக்கணும். இப்போ வகுத்தலில் உள்ளதை நம்ம பெருக்கலாக எழுதணும்னா என்ன பண்ணணும், வழக்கம் போல் தலைகீழியாக எழுதணும். 5/8 ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ 1 சாரி 1 × 5/8 5/8 தான் வரும் ரைட்டா. 5/8 ப்ளஸ் 1. ஸோ 1 8 8 5 13. அப்போ இதுக்கான ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/8 ரைட்டா. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஃபைனல் ஆன்சர் ரைட்டுங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்த ஒரு கொஷின் பார்க்கலாம். அந்த கொஷின் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் வந்து ட்ரிக்கியான கொஷின் இது ரைட்டுங்களா. இப்போ இந்த கொஷினுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரியே அந்த போர்ட்மாஸ் ரூலை தான் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பார் இருக்குது ஓகேவா. இப்போ பார் கொடுத்துருந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த பாருக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பாருக்கு கீழே 1/4 மைனஸ் 1/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா அதை சால்வ் பண்ணிக்கலாம். 1/4 மைனஸ் 1/6. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நாம் எல்சிஎம் எடுத்தோன்னா 12ன்னு கிடைக்குமா. 12 அப்போனா முன்னாங்க 12 இங்கே வந்துடும். 2 6 12ன்னு இங்கே வரும். இப்போ 3 மைனஸ் 2 1ன்னு வரும். 1/12. ஸோ அப்போ இந்த பாரு கீழே இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா 1/12 அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 விதமான ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் உள்ளதை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த ப்ராக்கெட் உள்ளே தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த பாரு கீழே உள்ளதை சால்வ் பண்ணியிருக்கோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் எடுத்துக்கலாம் சரியா. இப்போ இந்த பாரு கீழே உள்ளதுக்கு நம்ம 1/12 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ அது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பரையும் எடுத்துக்கலாம். 2 1/2ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதிலிருந்து மைனஸ் 1/12 பண்ண போகிறோம் சரிங்களா. 2 1/2 மைனஸ் 1/12. ஸோ 2 2 4 4 1 5. அப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக 5/2 அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 1/12. இப்போ இதுக்குமே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு 12 தான் கிடைக்கும். 12னா 2னா 6, இப்போ 6 5 30ன்னு வரும் ரைட்டுங்களா. 30 மைனஸ் 1ன்னு வரும் கரெக்டாக. ஸோ அப்போ 30 மைனஸ் 1 நம்ம பண்ணோன்னா நமக்கு 29/12 அப்படின்னு ஃபைனலாக கிடைக்கும். ஸோ கரெக்ட் தானே, கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு பார்த்துங்க, ஏன்னா நான் நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராக்கெட் உள்ள இருக்குது இல்லையா, இந்த 2 1/2 மைனஸ் 1/4 மைனஸ் 1/6 பார்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம்னா 29/12 அப்படின்னு இந்த வேல்யூவை எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போது பாருங்கள், ப்ராக்கெட் 3 1/4 டிவைடட் பை 1 1/4 மைனஸ் 1/2 ஓப்பன் ப்ராக்கெட் 29/12 சரிங்களா. க்ளோஸ் ப்ராக்கெட் இப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ராக்கெட் கூட எந்த நம்பர் கூட்டல்லையோ கழித்தல்லையோ பெருக்கல்லையோ வகுத்தல்லையோ இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பார்த்தோன்னா 1/2ங்கிறது தான் வந்து பெருக்கல்ல இருக்குது. ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பெருக்கல்ல இருக்கிற 1/2 தான் நம்ம எடுத்துக்கணும். 1 × 1/4 மைனஸ் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும், 1 29 29 வந்துடும், 2 12 24 வந்துடும் கரெக்டாக. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ப்ராக்கெட்டை நம்ம போட்டுக்கலாம், அந்த ப்ராக்கெட்டை விட்டுறலாம். இப்போ அடுத்து பார்த்தோன்னா நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை வந்து சால்வ் பண்ணணும் சரிங்களா. 3 1/4 டிவைடட் பை 1 4 4 4 1 5. அப்போ 5/4ன்னு வந்துடும் இது ஸ்ட்ரைட்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா 25/24 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இதில் பாருங்கள் 4 24, இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 24ன்னு கிடைக்குமா. 24னா இதில் பார்த்தீங்கன்னா 6 டைம் வரும். இப்போ 6 5 திரும்பவும் 30 தான் வரும். 30 மைனஸ் 29ன்னு வரும் சரியா. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம்னா 30 மைனஸ் 29 அப்படின்னு எழுதலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 1/4 வகுத்தலில் இருக்குது சரியா, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 30 மைனஸ் 29 வந்து நமக்கு 1ன்னு வந்துடும். இப்போ 1/24 அப்படின்னு வரும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 1/4 டிவைடட் பை 1/24 அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ முன்னாங்க 12 12 1 13.
இப்போ 13/4 இங்கே வகுத்தலில் இருக்கிறத நாம் பெருக்கல் எழுதணும்னா அதோட தலைகீழியாக எழுதணும். அப்போ 24/1 வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக 24 எழுதிக்கலாம். இதையும் அடிச்சிட்டோன்னா நமக்கு 6 டைம் இருக்கும். அப்போ 13 எவ்வளோ வரும்? 1 13 13 2 13 26, அடுத்து 39, 5 வந்து 65 வரும், 6 வந்து 78 வரும். ஸோ அப்போ இதுக்கான ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 78. ரைட்டா? ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஸ்பீடாக போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசிக் கிளாஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த கொஷினும் சரி இந்த கொஷினும் சரி, இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வி போர்ட் மாஸ் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை தான் நம்ம அப்ளை பண்ணோம். வி போர்ட் மாஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ அதில் விங்கிறது விருணாக்குளம் இல்லைனா பார், இந்த மாதிரி கோடு ஓகேவா, இங்கே இருக்குது இல்லையா, இந்த மாதிரி கோடு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அடுத்து வந்து ப்ராக்கெட் எடுத்துக்கணும். ப்ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ப்ராக்கெட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை சால்வ் பண்ணணும். அடுத்து இந்த ப்ராக்கெட், அடுத்து இந்த ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஆஃப்னு ஒன்று இருக்கும். ஓனா ஆஃப்னு அர்த்தம். ஆஃப்னா பெருக்கலையும் குறிக்கும். சில நேரங்கள் என்ன ஆகும்னா ஸ்கொயர்டு கியூப் இந்த மாதிரி பவரில் உள்ளதையும் குறிக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன், வகுத்தலில் எது இருக்குதோ அதை தான் அடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், பெருக்கல்ல எது இருக்கோ அதை தான் சால்வ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷன், கூட்டலில் எது இருக்கோ அதை தான் சால்வ் பண்ணணும். ஃபைனலாக தான் வந்து நம்ம சப்ராக்ஷனுக்கு வரணும். சரியா? ஸோ இவ்வளோ தான் ரூல், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த கொஷினுக்கு போகலாம். இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் அடித்து துவைச்ச கொஷின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. 2020க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேட்குறதில்ல, பட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். x + y = 23ன்னு கொடுத்துருக்காங்க. xy வந்து 126ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா x² + y² என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஷினை பார்த்த உடனே நம்ம வந்து இதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கணும். இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம a+b² ஃபார்முலா இருக்குது இல்லையா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே வந்து சிம்பிளிஃபிகேஷன் பேசிக் கிளாஸில் நிறைய ஃபார்முலா பார்த்துருக்கோம். a+b², a - b², a² - b², a³ - b³, a+b³ இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவை இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா a+b² இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ a+b² ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. ரைட்டா? இப்போ இதில் பாருங்கள், இந்த ஏபிக்கு பதிலாக நம்ம xyன்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ x + y² = x² + y² + 2xyன்னு எழுதலாமா? ரைட்டா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x + yக்கு நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது, 23ன்னு இருக்குது. இந்த 23 கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். கரெக்டாக? அதே மாதிரியே xyக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, 126ன்னு இருக்குது. அதை கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? இங்கே 23² வந்துடும். = x² + y². இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதுதான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். +2 அப்படியே இருக்கட்டும். xyக்கு பதிலாக 126ன்னு போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ 23² என்ன வரும்? 20² 400 வரும். 21² வந்து 441 வரும். 22² பார்த்தீங்கன்னா 484 வரும். 23² வந்து 529 வரும். ரைட்டா? 529 வரும். = x² + y² + 126 எவ்வளோ வரும்? 252 வருமா? ரைட்டா? 252 வரும். இப்போ நமக்கு தேவை வந்து இந்த x² + y². இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுப்போம், இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும். இப்போ -252 = x² + y² வரும். ஸோ இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 9ல் 2 போயிடுச்சுன்னா பாக்கி 7 வரும். இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 2ல் 5 போகாது. பக்கத்துலேருந்து ஒன்று கடை வாங்கினா 12. 12ல் 5 போயிடுச்சுன்னா 7. இது 4ஆக மாறி இருக்கும். 4ல் 2 போயிடுச்சுன்னா பாக்கி 2. சரிங்களா?
ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 277. இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ சிம்பிளான கொஷின் தான். இந்த ஃபார்முலா மட்டும் எதுன்னு நமக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அதை கண்டுபிடிச்சாலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? இந்த கொஷின் பாருங்கள். ஏஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. 4xy பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட வேல்யூ வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? a + 2x by a - 2x ப்ளஸ் a + 2y by a - 2y அப்படின்னு இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கொண்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். எங்கெல்லாம் ஏன்னு கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணோம். பட் அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த xy இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து நாமளாக வந்து ஒரு வேல்யூ கொடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுத்துக்க போகிறேன், ஒய்க்கு 2ன்னு கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் AXY இந்த 3ஓட வேல்யூவும் கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். A = 4xy பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட போகிறோம், ஒய்க்கு பதிலாக 2ன்னு போட போகிறோம். இப்போ A = 4 × 1 × 2 பை 1 + 2. சால்வ் பண்ணால் என்ன வரும்? 4 2 8ன்னு வந்துடும். 1 + 2 3ன்னு வந்துடும். இப்போ A வந்து 8/3 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி XY நார்மலாக வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூஸை கொண்டு வந்து நாம் இதுக்குள்ளே போட போகிறோம். அவ்வளோதான். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நம்பர்ஸ் கொடுக்காம ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸ் அப்புறம் ஒய்யோட வேல்யூ வந்து நானாக வந்து அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? நானாக வந்து 2 வேல்யூஸ் வந்து நானாக எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் இங்கே ஏதாவது ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஏங்கிறதுக்கு பதிலாக 10ன்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நாம் வந்து XY வேல்யூ வந்து நாமளாக வந்து எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம எடுக்கிற வேல்யூ வந்து இந்த 10ங்கிற இந்த கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து நான் பின்னாடி வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த கொஷின் வரும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து அவங்க நம்பர் கொடுக்கல. சரிங்களா? ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ என்னன்னு கொடுக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, XYக்கு நானாக 2 வேல்யூஸ் கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ நானாக கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? பட் இங்கே நம்பர் ஏவுக்கு பதிலாக நம்பர் இருந்தால் இந்த மாதிரி நாமளாக எடுக்கக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, AXY இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவுக்கு பதிலாக 8/3ன்னு போட போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னு எழுதிப்போம். A + 2x பை a - 2x ப்ளஸ் a + 2y பை a - 2y. இதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ 8/3 ப்ளஸ் எக்ஸ் வந்து நம்ம 1ன்னு எடுத்திருக்கோம். இங்கே 2 இருக்குது. அப்போ 1 2 2 ஸ்ட்ரைட்டாக 2ன்னு எழுதிக்கலாம். திரும்ப கீழே பார்த்தீங்கன்னா 8/3 ஏவோட வேல்யூ 8/3. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு வரும். 1 2 2 ஸ்ட்ரைட்டாக 2ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 8/3 ஏ இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக 8/3ன்னு போட்டுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒய்க்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா 2ன்னு எடுத்துருக்கோம். இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. இப்போ 2 2 4ன்னு வந்துடும். ஸோ அதேமாதிரி கீழே 8/3 மைனஸ் ஒய்க்கு பதிலாக 2ன்னு எடுத்தோம்னா 2 2 4ன்னு வந்துடும். இப்போ இதை வந்து நாம் சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணால் என்ன வரும்? 3 2 6 மேலே ஒரு 8 இருக்குது. ரைட்டா? அப்போ 8 + 6/3 ஹோல் டிவைடட் பை இங்கேயும் 3 2 6 8 - 6ன்னு வரும். ரைட்டுங்களா? 8 - 6 ஹோல் டிவைடட் பை 3. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோன்னா 3 12 ஆல்ரெடி ஒரு 8 இருக்குது. அப்போ 8 + 12/3 ஹோல் டிவைடட் பை இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 12 வரும். அப்போ 8 - 12 டிவைடட் பை 3ன்னு வரும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த 3 கேன்சல் பண்ணலாம். இந்த 3 கேன்சல் பண்ணலாம். பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 6 14ன்னு கிடைக்கும். 14 பை இங்கே பார்த்தீங்கன்னா -2ன்னு +2 தான்.
8ல் 6 போயிடுச்சுன்னா 2ன்னு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும், ரைட்டா? மைனஸ் 8ம் 12ம் 20. கீழே பார்த்தீங்கன்னா -4 வரும். நான் மைனஸை ஸ்ட்ரைட்டாக இங்கே எடுத்து போட்டுடுறேன், சரிங்களா? 8ல் 12 போயிடுச்சுன்னா -4ன்னு வரும். நான் மைனஸை ஸ்ட்ரைட்டாக இங்கே போட்டுட்டு கீழே 4ன்னு போட்டுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா 2 4ன்னு இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். 4னா அப்போது இதில் 2 டைம் இருக்கும். அப்போ 2 14 28, ரைட்டா? 28 - 20 அப்படின்னு எழுதலாம். இப்போ 28ல் 20 போயிடுச்சுன்னா பாக்கி 8. இப்போ 8/4ன்னு வரும். ஸோ 2 நாங்கள் 8. ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் இருக்குது. அதனால் நானாக வந்து 2 நம்பர்ஸை அஸ்யூம் பண்ணியிருக்கேன். இங்கே நம்பர் இருந்ததுன்னா இந்த மாதிரி நார்மலாக வந்து எடுக்கக்கூடாது. அந்த நம்பரை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் எடுக்கணும். ஸோ பின்னாடி அதேமாதிரி ஒரு கொஷின் இருக்குது. அந்த கொஷின் வரும்போது இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் சிம்பிள் தான், ஓகேவா? பெருசாக ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2x + 3y = 34 and x + y/y = 13/8 அப்படின்னு சொல்லிட்டு இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 5y + 7x இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இதை அப்படியே எழுதிக்கிட்டு இதை வந்து ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும், ஓகேவா? ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி xyயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து xyயோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா x + y/y = 13/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுவும் சமம், இதுவும் சமம்னு அர்த்தம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த ஒய்ங்கிறது 8க்கு சமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய்யோட வேல்யூ வந்து 8 அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்டா? இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ 8ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x + y = 13ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதில் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 8 போட போகிறோம். அப்போ x + 8 = 13ன்னு வரும். அப்போ x = 13 - 8ன்னு போட்டோன்னா x = 5ன்னு வரும். அப்போ y வந்து 8, x வந்து 5ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலான்னா இந்த xyயோட வேல்யூவை கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 34 உங்களுக்கு ஆன்சராக வந்ததுன்னா நாம் கண்டுபிடிச்சது கரெக்டு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். ஸோ சொல்கிறது புரியுதுங்களா? இதை வச்சு நம்ம xy கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேவா? x + y/yங்கிற இந்த டேர்மை வச்சு நம்ம xyயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூஸை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் போட்டு பாருங்கள். போட்டு நீங்கள் இது பண்ணி பாருங்கள், அதாவது கூட்டி பாருங்கள். உங்களுக்கு ஃபைனலாக 34ன்னு ஆன்சர் வந்ததுன்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஒய் இந்த எக்ஸ் வந்து கரெக்ட்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. அதாவது 5y + 7xோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 5 × 8 + 7, எக்ஸோட மதிப்பு நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், × 5. 5 8 40, 7 5 35, 40 35 75. ஸோ இதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். அதாவது 5y + 7xோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 75, ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் போகலாமா? இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேயே வந்து அப்ளிகேஷன் டைப் கொஷின் நிறைய கேட்பாங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் கொஷின் தான், சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எ மேன் ஓன்ஸ் 2/3 ஆஃப் த மார்க்கெட் ரிசர்ச் பியூரோ பிஸ்னஸ் அண்ட் செல்ஸ் 3/4 ஆஃப் his shares ஃபார் 75,000 rupees. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த கொஷினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸோட வேல்யூ எவ்வளோ நமக்கு தெரியாது. அதாவது அந்த பிஸ்னஸோட டோட்டல் டேர்ன் அரவுண்ட்னு வச்சுங்க, இல்லை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுங்க, ஓகேவா? அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தவங்க மட்டும் செய்யலை, நிறைய பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறாங்க, ரைட்டா? அதில் ஒருத்தவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதில் ஒருத்தவர்கிட்ட 2/3 ஆஃப் த ஷேர் இருக்குது.
ரைட்டா? இந்த 2/3 ஆஃப் த ஷேரில் 3/4 வந்து அவர் விற்கிறாரு. எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 75,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ அப்படி விற்றாருன்னா இந்த பிஸ்னஸோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஷினை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பவும் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி கொஷின் வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாமல் விட்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, சரியா? ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து செய்கிறாங்க, சரியா? எத்தனை பேர் நமக்கு தெரியாது, நிறைய பேர் சேர்ந்து செய்கிறாங்க. இதில் ஒரு பர்சன்ட், இப்போ இவருன்னு வச்சுமே, இவர்கிட்ட வந்து இந்த பிஸ்னஸோட மொத்த வேல்யூவில் 2/3 ஷேர் இருக்குது, ரைட்டுங்களா? இந்த 2/3 ஷேரில் இவர் என்ன பண்ணுறாருன்னா 3/4 ஷேரை விற்கிறாரு. ஸோ இந்த 3/4 ஷேரோட வேல்யூ மட்டும் 75,000 ரூபாய் வருது, ரைட்டா? இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இந்த பிஸ்னஸோட மொத்த வேல்யூ என்ன, அதாவது அவங்க நடத்துகிற அந்த பிஸ்னஸோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு பிஸ்னஸோட டோட்டல் வேல்யூ தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம், சரிங்களா? இந்த எக்ஸில் தான் இவர்கிட்ட 2/3 பங்கு இருக்குது, சரிங்களா? டோட்டல் பிஸ்னஸ் எக்ஸு, அதில் 2/3 ஆஃப் த ஷேர் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்குது, ரைட்டுங்களா? இந்த எக்ஸில் 2/3 ஆஃப் த ஷேர் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்குது. இந்த 2/3 ஆஃப் த ஷேரில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா 3/4 விற்கிறாரு. இவர்கிட்ட இருக்கிறது 2/3 ஷேரு, இதில் என்ன பண்ணுறாருன்னா 3/4 வந்து விற்றுறாரு, ரைட்டா? அப்போ 2/3 என்ன பண்ணுறாரு, 3/4 விற்கிறாரு. ஸோ இப்போ இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 75,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? நம்மளை வந்து இந்த எக்ஸு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. ஆஃப்னா என்ன அர்த்தம்னா இன்ட்டுன்னு அர்த்தம். சில இடங்களில் வந்து அது பவர்னு வரும், சரியா? ஸ்கொயர்டு கியூப்னு பவர் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தத்தில் வரும். பட் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இன்ட்டுன்னு தான் அர்த்தம். ஸோ 3/4 இன்ட்டு 2/3 இன்ட்டு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 75,000 ரூபாய், ரைட்டுங்களா? இப்போ இந்த 3யும் இந்த 3யும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா 1 2 2 2 4. இப்போ ஃபைனலாக நமக்கு 1/2 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75,000 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும், அதனால் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுப்போம். இந்த 2 பார்த்தீங்கன்னா இங்கே வகுத்தலில் இருக்குது, இங்கே போனால் பெருக்கல்ல வந்துடும், சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75,000 இன்ட்டு 2ன்னு வரும். ஸோ அப்போ 2 75,000 1,50,000 வந்துடும். ஸோ அப்போ அந்த பிஸ்னஸோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. பட் நாம் என்ன தப்பு பண்ணுவோன்னா கொஷினை புரிஞ்சிக்க மாட்டோம், புரிஞ்சிக்காமல் தப்பு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால தான் இந்த மாடலையும் எடுத்திருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏதோ சொல்ல வந்தால் மறந்துட்டேன். இந்த கொஷின் சம்மந்தமாக ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். சரி, ஓகே, ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான், சரிங்களா? கொஷினை புரிஞ்சிக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணுறீங்கன்னா தமிழில் படிங்க. கொஷினை எப்படியும் வந்து எல்லாருமே தமிழில் தான் படிப்பீங்க. தமிழில் படிச்சுட்டு ஒரு டைம் வந்து இங்கிலீஷ்லேயும் படிங்க. குறிப்பாக வந்து ஆப்டிடியூட் கொஷினை பொறுத்த வரைக்கும் தமிழில் கொஷினை படிச்சுட்டு இங்கிலீஷ்லேயும் படித்து பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் படிக்கும்போது உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும், தமிழில் புரியாது, சரிங்களா? ஏன்னா டிரான்ஸ்லேஷனில் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் தமிழில் படிக்கும்போது நமக்கு சில நேரத்தில் புரியாது. அதே நீங்கள் இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி பொதுவாகவே ஆப்டிடியூட் கொஷின்னு இல்லை, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற 100 கொஷினையுமே நீங்கள் இங்கிலீஷ்லேயும் ஒரு வாட்டி படித்து பாருங்கள், அதுதான் நல்லது. ஏன்னா அவங்க தெளிவாக ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற 100 கொஷினை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் என்ன இருக்கோ அதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு டைம் எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்போலாம் பார்த்தீங்கன்னா தமிழில் படித்து தான் எக்ஸாம் எழுதுவேன். ஏன்னா ஒரு கொஷின் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மீசிமன் கேட்டிருந்தாங்க. தமிழில் நான் படிக்கும்போது மீசிமன் கேட்டிருந்தது, ரைட்டா? நானும் அந்த கொஷினை சால்வ் பண்ணுறேன், எனக்கு ஆன்சரே வரமாட்டேங்குது, ஆப்ஷன் எதுவுமே இல்லை. நான் சால்வ் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வருது, ஆனால் அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இல்லை. நானும் நிறைய டைம் திரும்ப சால்வ் பண்ணி பார்த்தேன், வரவே இல்லை. அப்புறம் அதுக்கு ஏதோ ஒன்று வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டேன், ஏதோ ஒரு ஆன்சரை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து தான் பார்க்குறேன் இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த கொஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCFன்னு கொடுத்துருந்தாங்க. HCFனா தமிழில் என்ன பண்ணியிருக்கணும், மீப்போ 1 கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க தமிழில் வந்து டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் பண்ணி மீசிமன் கொடுத்துருந்தாங்க, ரைட்டா? ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கால் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அதில் 1 மார்க் போயிடுச்சு,
ரைட்டா? அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நான் 5 மார்க்கில் வந்து ஃபெயில் ஆனேன். ஸோ இந்த 1 மார்க்கால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பட் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இந்த 1 மார்க் வந்து முக்கியமாக இருக்கலாம். ஸோ அதனால் இங்கிலீஷ்லேயும் வந்து கொஷின்ஸை படித்து பாருங்கள். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே ஒரு மாடல் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான், சிம்பிள் தான். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். a² + b² சொல்லிட்டு 117 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஏபியோட வேல்யூ 54 கொடுத்துருக்காங்க. a + b/a - b வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுலேயுமே பாருங்கள், a + b² அதுக்கப்புறம் a - b². இந்த 2 ஃபார்முலாவை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாமா? ஏன்னா நமக்கு a² + b² இருக்குது, ab இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த a + b² அதுக்கப்புறம் a - b²ங்கிற அந்த 2 ஃபார்முலாவை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ a + b² ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. ரைட்டுங்களா? அதே மாதிரி a - b² ஃபார்முலா என்ன? a² + b² - 2ab. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ இதில் பாருங்கள், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a² + b² வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 117 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏபியோட வேல்யூவும் இருக்குது. ஏபியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 54 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எடுத்துப்போம். ஓகேவா? இந்த a + b² இருக்கு இல்லையா? இதை எடுத்துப்போம். a + b² ஒரு ஃபார்முலா என்ன? a² + b² + 2abன்னு இருக்குது. இதில் இந்த a² + b²க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 117 எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? +2 அப்படியே இருக்கட்டும். இந்த ஏபிக்கு பதிலாக நம்ம 54 எடுத்துக்க போகிறோம். அப்போ 2 × 54 அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? இப்போ அதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 117 + 2 54 108 வரும். ஸோ 117 108 கூட்டினோன்னா 225 வருமா? ரைட் தானே? ஆமாம், 225 வரும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த a - b² எடுத்துக்க போகிறோம். a - b² = இங்கே பார்த்தீங்கன்னா a² + b² இருக்குது இல்லையா? இதுக்கு பதிலாக திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம்னா 117 எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஏபிக்கு பதிலாக இந்த 54 எடுத்துப்போம். -2 × 54. ஸோ 117 அப்படியே இருக்கட்டும். -108ன்னு வரும். இப்போ 117ல் 108 போயிடுச்சுன்னா பாக்கி எவ்வளோ வரும்? பாக்கி 9ன்னு கிடைக்குமா? ரைட் தானே? ஸோ 9. ஆமாம், கரெக்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து a + b/a - b தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். a + b² divided by a - b². ஸோ a + b² வேல்யூ வந்து நம்ம 225ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரியே a - b² வேல்யூ வந்து நம்ம 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்கொயரை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் தான் நமக்கு கொஷினில் உள்ள மாதிரி a + b/a - b அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 பக்கமும் ரூட் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதே என்ன பண்ண போகிறோம்னா, √a + b² by a - b² = √225/9 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ a + b/a - b அப்படின்னு ஃபைனலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 225க்கு நம்ம ரூட் எடுத்தோன்னா 15ன்னு கிடைக்குமா? அதே மாதிரி 9க்கு ரூட் எடுத்தால் 3ன்னு கிடைக்கும். அப்போ 3ஆல் 15 வகுத்தோன்னா 5ன்னு கிடைக்கும். அப்போ a + b/a - b ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம், அதாவது இந்த அல்ஜிப்ராவில் இருக்குது இல்லையா, a + b² a - b² a² - b²லாம் இருக்குல்ல, அதில் எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நாம் தான் யோசிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸில் வந்துடும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய கொஷினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா?
ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ப்பா. இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கொஷினை எடுத்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் x minus 4 whole cube plus x minus 9 whole cube plus x minus 8 whole cube is equal to 3 into x minus 4 into x minus 9 into x minus 8. Find the value of x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த சைடும் ஒரே வேல்யூ தான் இருக்குது. சரிங்களா? இங்கே க்யூப் இருக்குது, இங்கே க்யூப் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா x minus 4 இருக்குது, இங்கேயும் x minus 4 இருக்குது, இங்கே x minus 9 இருக்குது, இங்கேயும் x minus 9 இருக்குது, இங்கே x minus 8 இருக்குது, இங்கேயும் x minus 8 இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இதை ஏபிசின்னு எடுத்துப்போம். ஓகேவா? அதாவது x minus 4ங்கிறத ஏன்னு எடுத்துப்போம், x minus 9ங்கிறத பின்னு எடுத்துப்போம், x minus 8ங்கிறத சின்னு எடுத்துப்போம். எதுக்காக இப்படி எடுக்கிறோன்னா, ஏதாவது ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக தான் எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ x minus 4னா ஏ. ரைட்டா? அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா, நம்ம இதை ஏ க்யூப்னு எழுதலாமா? அதேமாதிரி x minus 9னா பி. அப்போ இதை வந்து நாம் பி க்யூப்னு எழுதலாம். x minus 8னா சி. இப்போ இதை வந்து சி க்யூப்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 3 x minus 4னா ஏ, x minus 9னா பி, x minus 8னா சி. ஸோ அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்னு கிடச்சிருக்கு. இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பேசிக் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே பேசிக் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் இருந்தேன். சரிங்களா? இப்போது இந்த ஃபார்முலா தான் என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி மாறி இருக்குது. அது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து 0வாக இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல நம்ம 0வை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். சரியா? 0வோட எதை பெருக்கினாலும் 0 தான் வரும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 0வாக இருந்தால் இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த 3abc இருக்குது இல்லையா, இது இங்கே மைனஸில் இருக்கும். இதை மட்டும் நம்ம இந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் ஆகிடும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc அப்படின்னு வரும். இதை தான் இப்போ நமக்கு வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாடல் தான் கொஷினில் வந்திருக்குது. அப்போது இப்போ என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து 0 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நமக்கு இந்த கொஷின் மூலமாக வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. சரிங்களா? ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து 0வாக இருந்தால் தான் இந்த மாதிரி எழுத முடியும். ரைட்டா? இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏ வந்து x minus 4ன்னு எடுத்திருக்கோம், பி x minus 9ன்னு எடுத்திருக்கோம், சி x minus 8ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த மூணுத்தையும் கூட்டினோன்னா நமக்கு 0 வரணும். சரிங்களா? x minus 4 ப்ளஸ் x minus 9 ப்ளஸ் x minus 8 இதோட வேல்யூ 0. ஏன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 0. ஸோ இந்த மூணுத்தையும் கூட்டி நம்ம 0ன்னு போட்டுக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4, 9, 8 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 4, 9, 13 8 21 வருமா? ரைட்டா? ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 21. எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3x இருக்குது. அப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து 3xன்னு எழுதிக்கலாம். 3x மைனஸ் 21 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 3x ஈக்குவல் டு 21 எழுதலாம். இங்கே மைனஸில் இருக்கிற 21 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 21/3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோன்னா 7ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா தான் முக்கியம். சரிங்களா? இந்த ஃபார்முலா, அதுக்கப்புறம் இந்த ஒரு கண்டிஷன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 0ன்னு இருந்தால் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லாமே வந்து 0 ஆகிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த 3abcயை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற
இந்த ஒரு கண்டிஷன் நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சால் போதும். ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? சப்போஸ் இந்த கொஷின் உங்களுக்கு புரியலைன்னா திரும்பவும் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கொஷின் வந்து ஏற்கனவே நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுவும் வந்து அடித்து துவைச்ச கொஷின் தான். இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. நான் ஒரே ஒரு டைப் எடுத்திருக்கேன், பட் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. சரி, ஓகே. இந்த கொஷின் எப்படின்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1/2 × 3 ப்ளஸ் 1/3 × 4 ப்ளஸ் 1/4 × 5 ப்ளஸ் 1/5 × 6 ப்ளஸ் and so on ப்ளஸ் 1/9 × 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக 2 3 6 3 12 4 5 20 IR 30 அப்படின்னு சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம் சால்வ் பண்ணோன்னா ரொம்ப லேட்டாகும். மீசியமை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து பிரித்து எழுதிக்க போகிறோம். இப்போது 1/2 × 3ன்னு இருக்கு இல்லையா? இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா 1/2 - 1/3ன்னு எழுதலாம். ரைட்டுங்களா? ஏன்னா அதை பாருங்கள், நீங்கள் குறுக்கு பெருக்கல் பெருக்குனீங்கன்னா 1 3 3 வரும். அதேமாதிரி இங்கே 1 2 வந்துடும். கீழே இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிப்போம், 2 × 3ன்னு போட்டுப்போம். ஸோ அப்போ 3 - 2 போட்டிங்கன்னா 1ன்னு வரும். 1/2 × 3 வந்துடும். ஸோ இதே வேல்யூ திரும்பி வந்துருச்சா? அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம்னா 1/2 × 3ங்கிறத 1/2 - 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ கொஷினுக்கு போயிடுங்க. 1/2 × 3 ப்ளஸ் 1/3 × 4 ப்ளஸ் 1/4 × 5 ப்ளஸ் 1/5 × 6 ப்ளஸ் and so on ப்ளஸ் 1/9 × 10 எப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி பிரித்து எழுதிக்க போகிறோம். இப்போ 1/2 × 3 1/2 - 1/3ன்னு எழுதலான்னு பார்த்தோம். அதே மாதிரியே இந்த 1/3 × 4 1/3 - 1/4ன்னு எழுதலாம். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா 1/4 - 1/5ன்னு எழுதலாம். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா 1/5 - 1/6ன்னு எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த டைமை பார்த்தீங்கன்னா 1/9 - 1/10ன்னு எழுதலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. 1/3ங்கிறது இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரியே இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம். இந்த 1 - 6 அடுத்து 1 + 6ன்னு வரும், அதையும் கேன்சல் பண்ணலாம். அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து -1/9 இருந்திருக்கும். ஸோ அதையும் இந்த 1/9 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1/2 - 1/10ன்னு நமக்கு இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா 10ன்னு வரும். 10ன்னா 2ல் எத்தனை டைம் இருக்கும்? 2 10 இப்போ 5 டைம் இருக்கும். ஸோ 5 - 1/10 அப்படின்னு வரும். 5 - 1ன்னா 4 4/10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இது ரெண்டுத்தையுமே 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 4 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 டைம் வரும். ஸோ 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 டைம் வரும். ஸோ அப்போ 2/5. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. பட் இந்த மாதிரி நமக்கு பிரித்து எழுத தெரியணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து எக்ஸாமில் அப்புறம் கேட்க வாய்ப்பு இருக்கிற எல்லா டாப்பிக்குமே எல்லா மாடலுமே வந்து நாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து பத்தாது. இதை பேஸாக வச்சு நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.